திரு சத்யன், இங்க கூட்டணி கட்சிகளை திமுக விழுங்குகிறது அப்படிங்கிற விமர்சனம் அதிமுகவை பாஜக விழுங்குகிறது அப்படின்னு திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வைத்த விமர்சனத்திற்கு எதிர்வினையான விமர்சனமா? வணக்கம். நகைச்சுவை நடிகர் அண்ணன் கவுண்டமணி படத்தோட ஃபேமஸ் டைலாக், நாம் ஒரு கேள்வி கேட்டால் நம்ம அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் வரும் பாருங்க, அது இங்கே புரியாது. அதோட நிலைப்பாடு தான் இப்போ தெரியுது எனக்கு தெளிவாக. இங்கே கூட்டணியை பற்றி கேட்குறீங்க, திமுக விழுங்குறதுன்னு மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் வச்ச விமர்சனம் என்னன்னு கேட்குறீங்க. அவர் இதை பேசுகிறாரு, பரப்புரையில் அதை பேசுகிறாரு, இதை பேசுகிறாரு. கூட்டணியோட நிலைப்பாடு என்ன, கூட்டணி எவ்வாறு இருக்கிறது, ஒரு ஸ்டேட்மெண்ட் வரலையே. இதைத்தான் சொல்கிறோம். 3 வருஷமாக என்ன சொல்லிட்டு இருக்கோம், கூட்டணி தர்மம் என்னும் பெயரில் கூட்டணி கட்சிகள் தங்களுடைய அடையாளத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கின்றன. சார், கொடியே கட்ட முடியலன்னு சொல்லி விமர்சனம் வைத்து அதிமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியா இல்லை திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியா? விடுதலை சிறுத்தைகள் எங்களால் கொடி கம்பத்தை கூட எங்கள் கட்சி குடும்பத்தோட நட்டம் வைக்க முடியலன்னு சொல்லி விமர்சனம் வச்சது யாரு? சட்டமன்றத்தில் எனக்கு பேசுவதற்கு கால அவகாசம் நேரம் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி விமர்சனம் வச்சது யாரு? தமிழக வாழ்முறை கட்சியா யாரு? கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு முதல்வருக்கும் டிஜிபிக்குமே அது தெரியாதுன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த கம்யூனிஸ்ட் தலைவர் அடுத்த மாதமே வந்து வயது மூப்பின் காரணமாக மாற்றப்பட்டார்னு வருகிறது. ஒரு நடவடிக்கையும் கூட்டணி கட்சிகளை முடக்குவதாகவும் இல்லை கூட்டணி கட்சிகளுக்கு குரல் வெளியே தெரியாத மாதிரியும் அதிகாரத்தில் பங்குன்னு ஒருத்தர் கேட்கிறார் கூட்டணி கட்சியில், ஒரே மாசத்துல அழுத்தம் கொடுத்து அவர் கட்சியை விட்டே காலி பண்றீங்க. கொடிக்கம்பம் நட முடியலன்னு சொன்னது, சட்டமன்றத்தில் பேச முடியலன்னு சொன்னது, இதெல்லாம் வெளிப்படையா அவர்கள் வச்ச கருத்து தானே. எங்கேயும் எந்த இடத்துலயும் குரல் ஒடுக்கப்படல, பேசினாங்கல்ல. அப்ப இவ்வளவு விமர்சனங்களையும் தாண்டி அவங்க திமுக கூட்டணிக்குள்ளதான் இருக்கிறாங்க. நம்ம எந்த நிலைமையில வந்துட்டோம் பாருங்க. தள்ளி விரக்தியில வர ஸ்டேட்மெண்ட் கூட அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் பேசுறதுக்கு வந்து நிக்கிறோம் பாருங்க. சார், ஒரு போராட்டம் நடத்த முடியல, ஒரு கூட்டம் நடத்த முடியல, அனுமதி இல்லைன்னு எல்லா கட்சிகளும் போய் நீதிமன்றத்தை நாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒருத்தர் உண்ணாநிலை போராட்டம்னு சென்னையில் இடத்துல வந்து போராட்டம் அறிவிக்கிறாரு. அதுக்கு அனுமதியும் கொடுத்து பின்னாடி இருந்து தூது விட்டு கூட்டணி கட்சியை உடைக்கிற வேலையிலேருந்து பலவீனப்படுத்துகிற வேலை வரைக்கும் எல்லாமே நடக்குது. அதிகாரத்தை பங்கு கேட்டவர் வெளியே அனுப்பிச்சாச்சு. இப்படி ஒரு விஷயம் கூட்டணி கட்சிகளை பாதிக்கும் வண்ணமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக காங்கிரஸ் கட்சி தலைமை மாறும் பொழுது கூட அங்கேயும் கூட லாபி நடந்து திமுக யார் ஆதரவாக பேசக்கூடிய தலைவர் கிடைப்பான்னு பார்த்து 4 கட்சியும் மாறி வந்தவர் வந்து காங்கிரஸ் கட்சி தலைவரை போட்டு உட்காந்து வச்சிருக்கீங்க. தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய விஷயங்களாகட்டும் இல்லை அன்றாடம் நடக்கக்கூடிய இந்த ஆட்சியின் அவலங்களை பேசுவதற்கு குரலை வெளியில வரலையே. இப்ப நீங்க இவ்வளவு பிரச்சனை சொல்றீங்கல்ல, இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகாகவும் அவர்கள் திமுக கூட்டணியில எடுக்கிறாங்க. ஒரு வெளிப்படையான அழைப்பு அதிமுக தரப்பில் இருந்து அந்த கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்நேரம் அவங்க வந்திருக்கணும்ல அதிமுக கூட்டணிக்கு. இல்ல, நீங்க அடுத்ததுக்கு போயிட்டீங்க. இன்னொன்னு இருக்கு, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பத்தி சட்டம் இயற்றலாமா என்று மத்திய அரசிடம் வந்ததுக்கு இதுவரைக்கும் தமிழக அரசு பதிலளிக்கவில்லைங்கிறார். யார் சொல்றாரு? மரியாதைக்குரிய திருமாவர்கள் சொல்றாரு. இன்னைக்கு என்னாச்சு? உடனே நேற்றுக்கே போய் முதலமைச்சரை பார்த்து அனைவரும் சந்தித்து பேசினர். பேச்சுவார்த்தை முதல்வர் நடத்திட்டு போலாம் இல்ல. இப்ப அந்த நீங்க சொல்ற கூட்டணி கட்சிகள் தானே முதலமைச்சரை சந்திச்சு தனி சட்டம் ஏற்றுங்க அப்படிங்கிற கோரிக்கை முன் வச்சாங்க. அப்படி இந்த ஆட்சி வெறும் காட்சியாக 4.5 வருஷம் விளம்பரத்திலேயே ஓடுதோ, அதே மாதிரி கூட்டணி கட்சியும் அதே விளம்பரத்திலேயே தான் ஓட்டணும்னு முயற்சி பண்றாங்க. ஒரு கருத்து சுதந்திரமாகட்டும், ஒரு கட்சியினுடைய தலைவர் வைக்கக்கூடிய விமர்சனங்களாகட்டும், அதற்கு வரக்கூடிய எதிர்மறை நிகழ்வுகள் எவ்வாறு இருக்கிறது? அந்த கட்சி என்ன ஒரு உதாரணம், ரொம்ப முத்தாய்ப்பான உதாரணம். கள்ளக்குறிச்சியில் 68 உயிர்கள் விசச்சாராய கொலை மூலமா போனது கூட அந்த கூட்டணி கட்சி தலைவர் போறாரு, அங்க போய் நிக்கிறாரு. மக்கள் கேட்கறாங்க, அங்க இருக்கிற பெண்கள், கணவனை இருந்த பெண்கள் அங்க மக்கள் கேட்கறாங்க, இதுக்கெல்லாம் நீங்க போராட மாட்டீங்களான்னு. வந்த உடனே பிரஸ் மீட் வந்த உடனே அந்த தலைவர் சொல்ற மரியாதைக்குரிய திரும்ப மது ஒழிப்பு போராட்டம் அப்படின்னு அறிவிக்கிறாரு. சரி, முடிஞ்சது என்னவா முடிஞ்சது? மது ஒழிப்பு பெண்கள் மாநாடுன்னு முடிஞ்சது. மது ஒழிப்பு பெண்கள் பொதுக்கூட்டமா முடிஞ்சு. இவ்வளவு அழுத்தம் கொடுத்து கூட்டணி கட்சிகள் செயல்படவே கூடாது. இந்த ஆட்சியை பற்றி விமர்சனமே வைக்க கூடாது. ஏன்னா அதை தாங்கக்கூடிய சக்தி கிடையாது, தாங்கக்கூடிய தலைமை கிடையாதுங்கிற மாதிரி கூட்டணி கட்சிகள் கூட்டணி தர்மம் என்றால் எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி தலையாட்டி பொம்மையா தான் இருக்கணும் அப்படிங்கறத வெளிப்படையா தெரியல. நீங்க தொலைத்து விட்டு இங்க இருக்கீங்களா? நீங்க சொல்லக்கூடிய கருத்திலே ஒரு முரண் இருக்கு. இப்ப நீங்க சொல்றதுல எல்லாத்தையும் திமுக கூட்டணி கட்சிகள் வெளிப்படுத்துறாங்கன்னு சொல்றீங்க, ஆனா அவங்க வந்து எதையுமே பண்ணலன்னு சொல்றீங்க. அதுவே முதல்ல முரணால் எல்லாத்தையும் வெளிப்படுத்துறாங்கல்ல. முரண் இல்ல, இது யதார்த்த சொல்றேன். நோக்கம் எவ்வாறு இருந்தது? நோக்கம் வந்து அவர்களும் மக்களிடம் ஒரு அடையாளம் வேண்டும், மக்களுக்காக நாங்க இருக்கோம், எங்களுடைய இயக்கத்தின் அடையாளம் வேணும்னு ஆரம்பிக்கிற நோக்கம் என்னவா இருக்கு, முடியறது என்னவா இருக்குன்னு பாருங்க.
இதுதான் நடக்குதுங்க. இதைத்தான் அழுத்தம்ங்கிறோம். இதுக்காக தான் தொலைச்சிட்டு இருக்க கூட்டணி கட்சிக்கு தங்களோட அடையாளத்தை தொலைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா திமுக சாப்பிட்டுட்டு இருக்குங்கிறோம். கூட்டணி கட்சியில ஒரு போராட்டம் நடக்குது இல்ல திரு சத்யன். திரு எடப்பாடி பழனிசாமி இடதுசாரிகளை ரொம்ப குறிப்பிட்டு அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. அவர்களுக்கான அங்கீகாரம் போகுது அப்படிங்கிறாரு. அவங்க கூட்டணிக்குள்ள இருந்தே திமுகவுக்கு எதிராக குரல் எழுப்புறாங்க, போராட்டம் நடத்துறோம்னு சொல்றாங்க. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக செய்ய வேண்டியதை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கூட்டணிக்குள்ள இருந்து ஆளும் கட்சியினுடைய கூட்டணிக்குள்ள இருந்து நாங்க செய்றோம், பொற்கால ஆட்சியா நடக்குது அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கேள்வி எழுப்பினாரு. அப்போ வேங்கை வயலுக்கு விடை கிடைத்து விட்டது. ஆமா, தமிழக வளர்ச்சிக்கு விடை கிடைத்து விட்டது. அனைத்து விஷயங்களுக்கும் விடை கிடைத்து விட்டது. சந்தோஷமா இருக்க வேண்டியதானே. அப்புறம் இதுக்கு அரசியல் இயக்கமா இருக்கிறாங்க. வேற என்ன சந்தோஷமா இருக்காங்கன்னா கட்சி கலைச்சிட்டு அவங்க போய் தமிழகத்துல எல்லாம் பாலாரும் தேனரும் ஓடுது. அவ்வளவுதான் சந்தோஷமா இருக்காங்க. இதைத்தான் சொல்ல கூட்டணி கட்சியில விழுங்கி அடையாளம் தொலைச்சிருக்கீங்க. இதுதான் இதோட கருத்துங்கிறது. இதுதான் எல்லா கட்சியும் இயங்குது இல்ல சார். அதிமுக இயங்குதுன்னா சிபிஎம் இயங்கத்தானே செய்யும். ஒரு நிமிஷம். அதிமுக செய்ய வேண்டிய வேலையை நாங்க செய்யறோம். அதிமுக போராட வேண்டியதை நாங்க போராடுறோம். நாங்கள் மக்கள் நலனுக்காக செய்கிறோம் விமர்சனம் வைக்கின்ற அதே கட்சிகளை தான் நாங்க சுட்டி காட்டுறோம். நீங்க 25 கோடி வாங்குனீங்க, அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சது அப்படிங்கிறதுக்கு அப்புறம் உங்களுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கிறது? உங்களால அந்த அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்களா இல்ல பொதுவெளியில் தைரியமாக விமர்சனத்தை வைத்து விமர்சனத்தை அப்படியே அந்தர்பல்டி அடிச்சு அதுதானே சிபிஎம் சவால் விடுக்கிறாங்க அதிமுகவுக்கு. நாங்க போராடின அளவுக்கு அதிமுக போராடி இருக்கா? பட்டியல் கொண்டு வாங்க, விவாதிக்கலாம், பொதுவெளிக்கு வாங்க. நாங்க மக்களுக்காக போராடலன்னு சொல்ற நீங்க பட்டியல் கொடுங்கன்னு கேக்குறாரு. உங்க சேனல் வாயிலாக வேண்டுகோளா இருக்கிறேன், சிபிஎம் தயவு செஞ்சு ஒரு பட்டியலை கொடுக்க சொல்லுங்க. இதே இடத்துல விவாதத்துக்கு கூப்பிடுங்க. அதிமுக சார்பாக நாங்க வரோம், அவங்களும் வரட்டும், பட்டியலை பத்தி பேசுவோம். கள்ளச்சாராயம் விற்றது முதலமைச்சருக்கும் தெரியாது, டிஜிபிக்கும் தெரியாது விமர்சனம் வச்ச கம்யூனிஸ்ட் தலைவர் விமர்சனம் வச்சாரா வைக்கலையா? அதுக்கு அடுத்த ஒரே மாசம் வயிற்று மூப்பின் காரணமா அவர் மாற்றப்பட்டாரா இல்லையா? இது நடந்ததா இல்லையா? அரசியல் இயக்கத்தில் இருப்பவர் அனைவருக்கும் இந்த விஷயம் எதனால் நடந்ததுன்னு தெரியாமல இருக்க போது. அதே மது ஒழிப்பு போராட்டம்னு ஆரம்பிச்சு அது மது ஒழிப்பு பெண்கள் மாநாடம் முடிஞ்சதா இல்லையா? இதே மதிமுக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அங்க இருக்கக்கூடிய நான் தான் துணை போச்சாரன் ஒருத்தர் வந்து உண்ணாநிலை போராட்டம் நடத்துவதற்கு நீங்க பின்னால இருந்து ஆதரவு கொடுக்குறீங்களா இல்லையா? ஒரு எந்த ஒரு அரசியல் இயக்கமாச்சும் ஒரு போராட்டம்னு சொல்லி போய் நிக்க முடியுதா? இன்னைக்கு வந்து 2000 துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணும்போது எந்த அரசியல் இயக்கத்தை பக்கத்துல போக விடுறீங்களா? நீங்க அங்க போய் நிக்க விடுறீங்களா? நீங்க இல்ல இன்றைக்கு கூட கொடிக்கம்பம் நீங்க மட்டும் ஹைவேஸ் ஃபுல்லா கொடிக்கம்பம் நட்டுறீங்க. இன்னைக்கு தேமுதிகோட கொடிமுத்தை தூக்கி வீசுறீங்களா இல்லையா? கூட்டணி கட்சி இல்ல இருந்தாலும் சாதாரண ஒரு அரசியல் இயக்கம், மக்களுக்காக இருக்கக்கூடிய அரசியல் இயக்கம் கொடிக்கம்பத்தை நட முடியுதா உங்களுக்கு? ஹைவேல தூக்கி போட்டு நீங்க ரகலை பண்றீங்கல்ல. காவல்துறை ஏவல்துறையை வச்சு எவ்வளவு வேலை பண்றீங்க? ஒரு கொடிக்கம்பத்தை எங்களால் நட முடியலன்னு ஒரு கூட்டணி கட்சி பேசும்பொழுது அது கூட்டணி கட்சி அவர்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்களா இல்ல அது வந்து கருத்து சுதந்திரத்தில் எடுத்துக்கணுமா? எப்படி எடுத்துக்கணும்? என்ன அப்படின்னா, இப்போ இவ்வளோ விமர்சனங்களை வந்து கூட்டணியை எப்படி நடத்துகிறார்கள், கூட்டணியில கேள்வி கேட்க முடியுமான்னு கேட்கிறாரு. அது அப்படியே ஒரே இதுதான். ஐயா, பாஜகவிற்கு எதிராக அதிமுக ஏதாவது பேசி இருக்கிறாதான்ற ஒரே கேள்வி பேசுவோம். அடுத்து ஒண்ணும் கிடையாது. சொல்லிட்டுமா பேசுவோம். 10 செகண்ட் தான் பதில். நீங்க என்ன எங்களுக்கு அடிமை பட்டம் சூட்டும் போது 22 நாள் நாடாளுமன்றத்தை உறுத்தி அவங்க மேல அவதூறு வழக்கு போட்டோம். காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு மேகதாதுக்கு இது வரைக்கும் ஒரு அறிக்கை காமிக்க சொல்லுங்க. முக சொல்லுங்க. காங்கிரஸ் எதிர்த்து ஒரு குரல் முக சேனோட ஒரு அறிக்கை காட்ட சொல்லுங்க.